வணக்கம். நம்ம இந்த வீடியோல பரிணாமம், மரபியல், உடலியல் இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஎன்ஏ வரி குறியிடுதலின் தந்தை என கருதப்படுபவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பால் ஹெபர்ட். டிஎன்ஏ வரி குறியிடுதலின் தந்தை என கருதப்படுபவர் யார்? பால் ஹெபர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், F1 கலப்பினத்தை ஒடுங்கு பெற்றோருடன் கலப்பினம் செய்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சோதனை கலப்பு. F1 கலப்பினத்தை ஒடுங்கு பெற்றோருடன் கலப்பினம் செய்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது, சோதனை கலப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பரிணாமவியலில் பயன் மற்றும் பயனற்ற கோட்பாட்டினை முன்மொழிந்தவர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, லாமார்க். பரிணாமவியலில் பயன் மற்றும் பயனற்ற கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் லாமார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்கால உலகம் என்பது டேஸால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கரிம பரிணாமத்தால். தற்கால உலகம் என்பது டேஸால் உருவாக்கப்பட்டுள்ளது, கரிம பரிணாமத்தால். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் பத்தியை படித்து அதற்கான கேள்விக்கு பதிலளிக்கவும். உயிரினங்கள் தனித்தனி புவியியல் பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளன. அவற்றின் புவியியல் பிரிவின் காரணமாக அவை இனக்கலப்பு செய்ய முடியாது. ஆனால் அவற்றுக்கிடையேயான புவியியல் தடை நீக்கப்பட்டால் அவ்வாறு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படும். பிரிக்கப்பட்ட உயிரினங்கள் சுயாதீனமாக உருவாகிறது மற்றும் அந்தந்த சூழலுக்கு ஏற்றது. தனித்தனியான பரிணாம பாதைகளின் விளைவாக அவற்றுக்கிடையே இனப்பெருக்க தடைகளை உருவாக்குகிறது. இந்த பத்தி எதை வலியுறுத்துகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வேற்றிட உயிரின தோற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சார்லஸ் டார்வின் பரிணாமம், கிரிக்கர் மெண்டல் மரபியல், ராபர்ட் கோச் நவீன நுண்ணுயிரியல், கிளாட் பெர்னார்ட் உடற்செயலியல். சார்லஸ் டார்வின் பரிணாமம், கிரிக்கர் மெண்டல் மரபியல், ராபர்ட் கோச் நவீன நுண்ணுயிரியல், கிளாட் பெர்னார்ட் உடற்செயலியல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2, 1, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபணுக்கள் மற்றும் குரோமோசோம்களில் ஏற்படும் திடீர் மாற்றம் அழைக்கப்படுவது சடுதி மாற்றம். மரபணுக்கள் மற்றும் குரோமோசோம்களில் ஏற்படும் திடீர் மாற்றம் அழைக்கப்படுவது சடுதி மாற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒற்றை ஜோடி மரபணுக்கள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட குணாதிசயங்களை உருவாக்குதலை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பிளியோட்ரோபிசம். ஒற்றை ஜோடி மரபணுக்கள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட குணாதிசயங்களை உருவாக்குதலை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது, பிளியோட்ரோபிசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்துதலுக்கான ஓபரான் மாதிரியை முன்மொழிந்தவர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜேக்கப் மற்றும் மோனாடு. மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்தலுக்கான ஓபரான் மாதிரியை முன்மொழிந்தவர் ஜேக்கப் மற்றும் மோனாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் என்பவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கிரிக்கர் மெண்டல். டேஸ் என்பவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார், மெண்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சார்லஸ் டார்வின் பரிணாமம், கிரிக்கர் மெண்டல் மரபியல், ராபர்ட் கோச் நவீன நுண்ணுயிரியல், கிளாட் பெர்னார்ட் உடற்செயலியல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2, 1, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபணு குலம் குறிப்பிடுவது மெண்டல் மக்கள் தொகையில் மரபணுவின் கூட்டுத்தொகை. மரபணு குலம் குறிப்பிடுவது மெண்டல் மக்கள் தொகையில் மரபணுவின் கூட்டுத்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜெல்லி மீன்களில் தனியாக காணப்படாத உறுப்புகள் ஆவன டேஸ் மற்றும் டேஸ். இதுக்கப்புறம் வரதெல்லாம் உடலியல் டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, சுவாச உறுப்பு மற்றும் கழிவுநீக்க உறுப்பு. ஜெல்லி மீன்களில் தனியாக காணப்படாத உறுப்புகள் ஆவன டேஸ் மற்றும் டேஸ், சுவாச உறுப்பு மற்றும் கழிவுநீக்க உறுப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கவனிக்க. இரத்தமானது நுரையீரலிலிருந்து இடது ஏற்றியம் வழியாக சென்று இடது வென்ட்ரிக்கிளை அடைந்து பின்னர் உடலின் மற்ற பகுதிகளுக்கு செல்கிறது. உடலில் இருந்து பெறப்பட்ட இரத்தமானது வலது ஏற்றியம் வழியாக சென்று வலது வென்ட்ரிக்கிளை அடைந்து பின்னர் நுரையீரலுக்கு செல்கிறது. உடலில் இருந்து பெறப்பட்ட இரத்தமானது இடது ஏற்றியம் வழியாக சென்று வலது வென்ட்ரிக்கிளை அடைந்து பின்னர் நுரையீரலுக்கு செல்கிறது. மேல் கொடுக்கப்பட்ட வாக்கியங்களில் எது அல்லது எவை சரியானவை? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 மற்றும் 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதனில் பால் குரோமேட்டின் யாரிடம் காணப்படுகிறது?
இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பெண். மனிதனில் பால் குரோமோட்டின் யாரிடம் காணப்படுகிறது? பெண். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதய தூண்டல் துவக்கமும் நெறிப்படுத்தலும் நடைபெறும் நிகழ்வின் சரியான வரிசையை தேர்ந்தெடு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி SA கணு, AV கணு, கிசிஸ் தசைக்கற்றை, பர்கின்ஜி இலை. இதய தூண்டல் துவக்கமும் நெறிப்படுத்தலும் நடைபெறும் நிகழ்வின் சரியான வரிசையை தேர்ந்தெடு. SA கணு, AV கணு, கிசிஸ் தசைக்கற்றை, பர்கின்ஜி இலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மூளையானது வலியை செயலாக்குவதை நிறுத்த பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மெய்நிகர் உண்மை. மூளையானது வலியை செயலாக்குவதை நிறுத்த பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் மெய்நிகர் உண்மை. மெய்நிகர் உண்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், விந்தக நுண்குழல்கள் ஒழுங்கற்ற வலைப்பின்னல் அமைப்பான இதனுள் திறக்கின்றன. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ரெட் டெஸ்டிஸ். விந்தக நுண்குழல்கள் ஒழுங்கற்ற வலைப்பின்னல் அமைப்பான இதனுள் திறக்கின்றன. ரெட் டெஸ்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் ஆகியவற்றின் அமைப்பு மற்றும் பணிகளை புரிந்து கொள்ள உதவும் விதி லாப்லேஸ் விதி. இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் ஆகியவற்றின் அமைப்பு மற்றும் பணிகளை புரிந்து கொள்ள உதவும் விதி லாப்லேஸ் விதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதயத்தை சுற்றியுள்ள இலையுறை எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பெரிகார்டியம். இதயத்தை சுற்றியுள்ள இலையுறை எது? பெரிகார்டியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விலங்குகளின் உள்நிலையை சீராக வைத்திருப்பதற்கு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஹீமோஸ்டாட்டிசிஸ். விலங்குகளின் உள்நிலையை சீராக வைத்திருப்பதற்கு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஹீமோஸ்டாட்டிசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், அஸ்பெஸ்டாசிஸ் என்ற நாள்பட்ட அலர்ஜி நிலையால் திசுக்கள் பாதிப்படையும் உறுப்பு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நுரையீரல். அஸ்பெஸ்டாசிஸ் என்ற நாள்பட்ட அலர்ஜி நிலையால் திசுக்கள் பாதிப்படையும் உறுப்பு நுரையீரல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண் இனப்பெருக்க சுழற்சியின் வரிசையில் ஹார்மோன்களை வரிசைப்படுத்தவும். இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, லுடினைசிங் ஹார்மோன், புரோஜெஸ்டரான், புரோலாக்டின், கருமுட்டை தூண்டும் ஹார்மோன். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லூட்டினைசிங் ஹார்மோன், அதுக்கடுத்து கருமுட்டை தூண்டும் ஹார்மோன், அதுக்கடுத்து புரோஜெஸ்டரான், அதுக்கடுத்து புரோலாக்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 4, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், உண்ணா நிலையில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு எவ்வளவு இருத்தல் நல்லது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ லெஸ் தென் 110 mg/dL. உண்ணா நிலையில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு எவ்வளவு இருத்தல் நல்லது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ லெஸ் தென் 110 mg/dL. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதனின் பல் சூத்திரம். இதுல பாத்தீங்கன்னா 2/2, 1/1, 2/2, 3/3 அப்படின்னு தனித்தனியா இருக்கும். அது அப்படியே சேர்த்து ஒன்னா கொடுத்துருக்காங்க. 2, 1, 2, 3/2, 1, 2, 3 அப்படி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வௌவால்களில் வியர்வை சுரப்பிகள் காணப்படும் இடம். தலையின் பக்கவாட்டில். வௌவால்களில் வியர்வை சுரப்பிகள் காணப்படும் இடம் தலையின் பக்கவாட்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின், நம் உடலின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் காரணமான மண்டலம் நரம்பு மண்டலம். நம் உடலின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் காரணமான மண்டலம் நரம்பு மண்டலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித ரத்தத்தில் உட்கரு இல்லாத இணைகளை தேர்ந்தெடுக்கவும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி முதிர்ச்சி அடைந்த எத்திரோசைட்கள் மற்றும் த்ரோம்போசைட்கள். மனித ரத்தத்தில் உட்கரு இல்லாத இணைகளை தேர்ந்தெடுக்கவும். முதிர்ச்சியடைந்த எத்திரோசைட்கள் மற்றும் த்ரோம்போசைட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் எது அல்லது எவை சரியான கூற்று? நானோபாட் எனப்படுவது ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய உதவும் நானோமீட்டர் அளவிலான ரோபோ ஆகும். இவற்றை இரத்த நாளங்களில் உட்புகுத்தலாம். இவற்றை சுற்றுச்சூழலில் உள்ள நச்சு பொருட்களை அளவிட பயன்படுத்தலாம். இவற்றை உற்பத்தி செய்வது மிக மலிவானது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 மற்றும் 3. சாரி, ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3. ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 சரி, இந்த மலிவான விலையில உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிறது தான் தப்பு. இவற்றை உற்பத்தி செய்வது மிக மலிவானது அப்படிங்கிறது மட்டும் தப்பு. இந்த 1, 2, 3 சரி.
நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறுநீர் கழித்த பின் சிறுநீர் குழாயில் ஏற்படும் அமிலத்தன்மையை நடுநிலைப்படுத்தும் சுரப்பு டேஸால் சுரக்கப்படுகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கௌபர்ஸ் சுரப்பி. சிறுநீர் கழித்த பின் சிறுநீர் குழாயில் ஏற்படும் அமிலத்தன்மையை நடுநிலைப்படுத்தும் சுரப்பி டேஸால் சுரக்கப்படுகிறது, கௌபர்ஸ் சுரப்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆன்டி ஆக்சிசின் கழிவு நீக்க மண்டலத்தில் உள்ள நெப்ரிடியாக்களின் எண்ணிக்கை டேஸ் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 90 ஜோடிகள். ஆன்டி ஆக்சிசின் கழிவு நீக்க மண்டலத்தில் உள்ள நெப்ரிடியாக்களின் எண்ணிக்கை டேஸ் ஆகும், 90 ஜோடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. அப்போஸ்போரி அப்படிங்கிறது ஸ்போரோபைட்டிலிருந்து நேரடியாக ஹெமிட்டோபைட் உருவாவது. அப்போஹேமி அப்படிங்கிறது ஹெமிட்டோபைட்டிலிருந்து நேரடியாக ஸ்போரோபைட் உருவாகுவது. பார்த்தினோகார்பி அப்படிங்கிறது கருவுறாமல் பழம் உருவாகுவது. பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிங்கிறது கருவுறாத முட்டை செல்லிலிருந்து கரு உருவாவது. ஆப்போஸ்போரி அப்படிங்கிறது ஸ்போரோபைட்டிலிருந்து நேரடியாக ஹேமிட்டோபைட் உருவாவது. அப்போஹேமி அப்படிங்கிறது ஹேமிட்டோபைட்டிலிருந்து நேரடியாக ஸ்போரோபைட் உருவாகுவது. பார்த்தினோகார்பி அப்படிங்கிறது கருவுறாமல் பழம் உருவாகுவது. பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிங்கிறது கருவுறாத முட்டை செல்லிலிருந்து கரு உருவாவது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித ரத்த வகைகளை கண்டறிந்தவர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லான்ஸ்டீனர். மனித ரத்த வகைகளை கண்டறிந்தவர் லான்ஸ்டீனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் என்பது ஒரு மாறும் செயல்முறையாகும். இதன் மூலம் ஒரு உயிரினம் அதன் உள் சூழலை வெளிப்புற சக்திகளிடமிருந்து தொந்தரவுகள் இருந்த போதிலும் பராமரிக்கிறது மற்றும் கட்டுப்படுத்துகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹோமியோஸ்டாசிஸ். டேஸ் என்பது ஒரு மாறும் செயல்முறையாகும். இதன் மூலம் ஒரு உயிரினம் அதன் உள் சூழலை வெளிப்புற சக்திகளிடமிருந்து தொந்தரவுகள் இருந்த போதிலும் பராமரிக்கிறது மற்றும் கட்டுப்படுத்துகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹோமியோஸ்டாசிஸ். அடைகாக்கும் பையானது காணப்படும் உயிரினம் ஆண் கடல் குதிரை. அடைகாக்கும் பையானது காணப்படும் உயிரினம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆண் கடல் குதிரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் என்ற குருதி பிரிவினை சார்ந்தவர் உலக குருதி கொடையாளர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓ. டேஸ் என்ற குருதி பிரிவினை சேர்ந்தவர் உலக குருதி கொடையாளர் என்று அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் பி, ஓ. நெக்ஸ்ட் கொஸ்டின், வில்லியம் பியூமாண்ட் என்பவர் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆவார். இவர் டேஸ் என்று அறியப்படுவார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, இரைப்பைசார் உடற்செயலியலின் தந்தை. வில்லியம் பியூமாண்ட் என்பார் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆவார். இவர் டேஸ் என்று அறியப்படுவார். இரைப்பைசார் உடற்செயலியலின் தந்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் இந்த கொஸ்டின் இதுல மாத்தி கொடுத்துட்டேன். தைராய்டு சுரப்பியில் அதிகமாக செறிவூட்டப்படும் தனிமம் எது? அயோடின். தைராய்டு சுரப்பியில் அதிகமாக செறிவூட்டப்படும் தனிமம் எது? அயோடின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரத்த வகைகளை கண்டறிந்தவர் காரல் லான்ஸ்டெய்னர். ரத்த வகைகளை கண்டறிந்தவர் காரல் லான்ஸ்டெய்னர். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. சார்லஸ் டார்வின் பரிணாமம், கிரிக்கர் மெண்டல் மரபியல், ராபர்ட் கோச் நவீன நுண்ணுயிரியல், கிளாட் பெர்னார்டு உடற்செயலியல். இது பாத்தீங்கன்னா மரபியல், பரிணாமம், உடற்செயலியல். இந்த ஒவ்வொரு டாபிக்கும் வருங்கிறதுனால இந்த கொஸ்டின் 3 இடத்துல கொடுத்துருப்பேன். ஆனா ஒரே கொஸ்டின் தான், ரிப்பீட்டெல்லாம் ஆகல. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் பத்தியை படித்து அதற்கான கேள்விக்கு உங்களது பகுத்தறிவு திறனை உபயோகித்து பதிலளிக்கவும். முதுகெலும்பு நெடுவரிசை எலும்புகளால் உருவாக்கப்படுகிறது. முதுகெலும்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நெடுவரிசை எலும்புகளால் உருவாக்கப்படுகிறது. அவை நெடுவரிசைக்கு அதிர்ச்சி உறிஞ்சிகளாக செயல்படும் குருத்தெலும்பு பட்டைகள் மூலம் பிரிக்கப்படுகின்றன. முதுகெலும்பு எலும்புகளில் உள்ள துளைகள் வழியாக நரம்புகள் சுற்றளவில் செல்கின்றன. இந்த நரம்புகள் டிஸ்குகளுக்கு மிக அருகில் இயங்குகின்றன. இதனால்தான் தன்னிடம் நீண்டு கொண்டிருக்கும் டிஸ்குகள் இரத்த நரம்புகளுடன் சேர்ந்து வலியை ஏற்படுத்தும். மேலே உள்ள பத்தியில் என்ன விளக்கப்பட்டுள்ளது? தன்னிடம் நீண்டு செல்லும் வட்டு நரம்பு வலியை ஏற்படுத்தும் விதம்.
இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கணையத்தின் ஹைமோட்ரிப்சினில் காணப்படும் மூலக்கூறு புரதம். கணையத்தின் ஹைமோட்ரிப்சினில் காணப்படும் மூலக்கூறு புரதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. பெருமூளை புரணி உணர்வுகளை பெறுதல். ஹைபோதாலமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். சிறுமூளை உடல் சமநிலை. பான்ஸ் உறக்க விழிப்பு சுழற்சி. பெருமூளை புரணி உணர்வுகளை பெறுதல். ஹைபோதாலமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். சிறுமூளை உடல் சமநிலை. பான்ஸ் உறக்க விழிப்பு சுழற்சி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது பின்கடவாய் பற்கள். பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது பின்கடவாய் பற்கள். இந்த வீடியோல பரிணாமம், மரபியல், உடலியல் இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.